தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் இறப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்னால் அல்லது சில வினாடிகள் முன்னால் அந்த மனித மூளையில் நடைபெறக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இதில் பேசலாம்னு இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே மரணத்தை நோக்கி ஒரு சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா எப்போ நடக்கும்னு தெரியாது இல்லையா? நம்ம கிரிக்கெட் மேட்ச் எப்போ நடக்கும்னு தெரியும், நம்ம ஊரில் திருவிழா எப்போ நடக்கும்னு தெரியும், நம்ம கல்யாணம் நடக்கிறது கூட எப்போன்னு தெரிஞ்சிடலாம். ஆனால் மரணத்தை நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா விபத்துகள் தவிர்த்து, திட்டமிடப்பட்ட கொலைகள் தவிர்த்து மரணத்தை இயற்கையாக எதிர்கொள்வது எப்போன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் விபத்துகள் நடக்கிறது வேறு, விபத்துகள் கூட அதில் சேர்த்துக்கலாம். ஆனால் திட்டமிட்டு ஒருத்தர் கொள்வது வேறு. அப்போ இவர் உயிர் நிலைக்கு நான் எடுத்துருவா அப்படின்னு கேட்குறதுக்கு வேறு. அது விதாந்தவாதம். நான் சொல்கிறது இயற்கையாக நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய இயற்கை மரணங்களுக்கு முன் இந்த மனித மூளையில் என்ன நடக்கிறது, இந்த மனித மூளையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய மாற்றங்களை மூளையில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக தான் என்னுடைய வலைதளத்தில், என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ், கடவுள் உருவாக்கிய ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு இது தொடர் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இப்போ நான் சொல்ல போகிற விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த முடிவுகளும் கிட்டத்தட்ட பொருத்தமாக வரும். அதுக்காக நான் விஞ்ஞான ஆய்வு செஞ்சேன்னா இல்லை, நான் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறேன் தான். ஆனால் இந்த விஞ்ஞானிகளோட ஆய்வுகளை தேடி கண்டுபிடிக்கும் போது எனக்கு கிடைச்ச சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னென்னா, நான் தொடர ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சில தகவல்கள் எனக்கு வந்து சேருது. அதில் என்ன முக்கியமாக அப்படின்னா, மரணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் ஆராயிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி ஆராயிறாங்க? அது வந்து ஒரு பெரிய பிரம்ம ரகசியம். பிரம்ம ரகசியத்தை வெளியே சொன்னால் அது தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவேன். ஆனால் முயன்ற வரை தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஒரு இதாக பார்க்க முடியாது இல்லையா? மனசுக்குள்ளே புகுந்து ஒருத்தருடைய மூளையார இன்னொன்று மருத்துவராக இருந்தால் கூட ஓரளவுக்கு மூளை எடுத்து என்னன்னு பார்த்துடலாம். இது அது கூட நமக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இந்த பிரம்ம ரகசியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிரம்ம ரகசியத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வதன் மூலம் ஒரு விதமான ரகசியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் மூளையியல் நரம்பியல் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களும் இதில் கிடைக்கிது. சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, சாலை விபத்தில் காயப்பட்டு சிகிச்சை எடுக்கிறவங்க, சாலை விபத்து நடக்கும்போது தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதை மாதிரி சிகிச்சை எடுக்கிறோம். பக்கவாதத்தினால இருதயம் செயல்பாடு குறைந்து சிகிச்சை பெறுறவங்க, இவங்ககிட்ட தான் இந்த ஆராய்ச்சி எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்குற நேரம். ஒரு இருதய செயல்பாடு குறைவு உள்ளவங்க, சாலை விபத்தில் மூளை அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்குற நேரம். மருத்துவர்கள் போராடி தான் அந்த உயிரை மீட்டெடுப்பாங்க. சரி, இது ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் உங்களுடைய தொடரில் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ப்ரீ ப்ரோக்ராம்ங்கிறது வேறு. அது என்னோடய சேனல் பாருங்கள், அந்த தொடர் பாருங்கள், என் சேனலில் அந்த தொடர் பாருங்கள். ரைட், இப்போ நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரேன். இப்போ இந்த மூளைக்குள்ளே என்ன நடக்குது? சாலை விபத்தில் காயமற்றவங்க, பக்கவாதத்தினால இருதயம் பண்ணுவாங்க. என்ன ஆச்சரியமான விஷயம்னா, மரணம் ஏற்படும் தருவாயில் அந்த மூளை செயல்படும் விதமும், மனிதனுடைய மூளை செயல்பட விதமும் விலங்குகளுடைய மூளை செயல்படும் விதமும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு. என்ன இதில் எனக்கு கேள்வினா, இறக்கும் போது தான் ரெண்டு விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் ஒரே மாதிரி மூளை செயல்படுதா? அது நம்ம தொடர் வாழ்வியலில் கூட சிந்திச்சிருக்கலாம். விலங்குகள் போலவே சிந்தித்து வாழக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க வாழும்போதே. ஆனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகல. இறக்கும்போது விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் ஒரே மாதிரி தான் மூளை செயல்படுது அப்படின்றாங்க. சரி, இந்த மரணம் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் மூளைச்சாவுங்கிறது கடைசி வரைக்கும் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மூளை வந்து சாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்க இறந்துட்டாருன்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் கூட மூளை வந்து ஒரு செயல்பாடு, அது தன்னுடைய வேலையை இழப்பதற்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டாக்டர்கள் சொல்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். அது ஒரு அந்த இதை மட்டும், அந்த சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புது இது எடுக்கிறாங்க, சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா ஆய்வாளர்களுக்கு அதானே வேணும். எல்லாம் செயல் இருந்துச்சுன்னா என்ன, ரத்த ஓட்டம் தடைப்படணும். ரத்த ஓட்டம் நிற்கும். ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா நரம்புகள் அந்த மனித வளங்களை வெவ்வேறு எந்தெந்த பாகங்களுக்கு ஆற்றல் தேவையோ எடுத்து செல்லக்கூடிய அந்த வேலை நின்று போகும். அப்போ மூளை செல்களுக்கு வந்து சரியான உணவு கிடைக்காது. அந்த உணவு கிடைக்காதனால
கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தன்மை இழக்குது. இந்த நேரத்தில் இந்த மூளை செல்கள் வந்து இவங்க ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. நல்லா பாருங்கள், குறிப்பிட்ட இடம் இது, உடலில் பாகங்கள் தன் செயல் இழக்குது. அப்போ மூளைக்கு போகக்கூடிய ஆற்றல் குறையுது. அப்போ மூளை செல்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கலன்னு உடனே அந்த மூளை செல்கள் வந்து எப்படியாவது உயிர்ப்பிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுது, முயற்சி பண்ணுறதை இவங்க ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அது மரணத்தை நோக்கிய கிட்டத்தட்ட மரணம் நடந்து விட்டதுங்கிற உங்களுடைய மூளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம் இது. நல்லா யோசனை பாருங்கள், அது எப்படியோ ட்ரை பண்ணுது. அப்போது எனக்கு என்ன இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன என்னோடய கருத்தை சொல்லிக்கிறேன். எப்படியாவது இந்த இதை தவிர்த்தர முடியுமா அப்படின்னு மூளையுடைய செல்கள் செயல்படுதுன்னா அப்போ இயற்கையிலே மனுஷனுக்கு விடாமுயற்சின்னு ஒரு இது இருக்குது. புரியுதுங்களா? விடாமுயற்சி இருக்குது. அதனால தானே அந்த மூளை செல்கள்லாம் முயற்சி பண்ணுது. உணவு இல்லை இருந்தாலும் எப்படியாவது அப்படின்னு. ஸோ இந்த இடத்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, மற்ற இடங்கள்லாம் என்ன பாதிக்குது? ரத்த ஓட்டம் பாதிக்குது, நரம்புகள், உணவுகளை நம்ம ஆற்றலை எடுத்துகிட்டு போக முடியல. மூளை அது நரம்புகள் மட்டும் இந்த உணவை எடுக்கிற வேலையை பார்க்குது. ஆற்றலை, உணவு சொல்ல முடியாது, ஆற்றலை, உடல் வளங்களை, ஆற்றலை எடுத்து கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் மூளை செல்கள் இறக்க ஆரம்பித்த உடனே என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. ஸோ இருதயம் தன்னுடைய வேலையை நிறுத்திக்குது, இரத்த ஓட்டங்கள் போகிறது இதாகுது. அப்போது இந்த இடத்துல அவங்க மனித மூளையை ஆராய்ச்சி செஞ்சு தான் இந்த தற்காப்பு செயல்பாடு இந்த மூளையின் செல்கள் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஒரு ஆய்வாளர்களுக்கு ஒரு முடிவு வருது அப்படின்னா, அப்போது மூளையை மறுசீரமைப்பு செய்ய முடியும். அதை தான் என்னோடய சேனலில் வந்து ஒரு தொடராக நான் போட்டிருக்கேன். தொடர் வராது, அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா ரீவயரிங் திரும்ப பண்ண முடியுமா அப்படின்னு. இந்த இடத்த தான் ரீவயரிங் பண்ணுறதுக்கு ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் இதை முயற்சி பண்ணுறாங்க. ஆய்வாளர்களாலே மருத்துவர்கள் தானே, மருத்துவ ஆய்வு தானே செய்ய முடியும், முயற்சி பண்ணுறாங்க. எப்படி மறுசீரமைப்பு செஞ்சிட முடியும்? மூளையை மறுசீரமைப்பு செய்ய முடியும் அப்படின்னா மரணத்தை தவிர்க்க இயலும் அப்படிங்கிற உண்மைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ மரணத்தை தவிர்க்க இயலும் அப்படிங்கிற ஆய்வுக்கு பக்கத்தில் வர்றாங்க. இது வரைக்கும் இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன். மனித மூளையை பற்றி நடந்த ஆய்வுகள் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறது இல்லாமல் விலங்குகளோட மூளையை வச்சு தான் அதை இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 6வது சிந்திக்கும் திறன் தவிர மற்ற எல்லா செயல்பாடும் ஒன்றா தான் இருக்கும். இந்த சிந்திக்கும் திறன் வந்து எங்கே உருவாகுது, மூளையோட செல்ல எந்த இடத்துல இந்த சிந்திக்கும் திறன் வருது அப்படிங்கிறது பிரைனில் இன்னமும் மூளை ஆய்வாளர்கள் போய் நெருங்கலை. அப்படி நெருங்கினா தான் மனித மூளையை பற்றி அவங்க இது பண்ண முடியும். இப்போ இந்த மனித மூளைகளை பற்றிய ஆய்வுகள் எல்லாம் விலங்குகள்கிட்ட நடந்திருக்கு, விலங்குகளுடைய மூளையை வச்சு. அப்போ கிட்டத்தட்ட அந்த விலங்குகள் இறக்கும்போது அந்த மூளை செயல்பாடு எப்படி இருக்கோ அப்படி தான் மனிதர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை இறக்கும் தருவாயில் இருக்கவங்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதில் என்ன சமன்பாடு பாதிக்குது அப்படின்னா மின் வேதியியல் சமன்பாடு. அந்த இது பாதிக்கப்படும் பொழுது தான் மூளை தன்னுடைய வேலை இழக்குது. ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு, டாக்டர் டிக்ளேர் பண்ணுறார், ஒரு மருத்துவர் வந்து தீர்மானிச்சிட்டார், எஸ் அவர் இறந்து போயிட்டார், ஒரு உயிர் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த உயிர் இல்லை என்ற நிலை வருது. என்ன அறிவியல் சொல்லுது அப்படின்னா மின் வேதியியல் சமன்பாடு குறைவு. மின் வேதியியல், எலக்ட்ரோ கெமிக்கல் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்போது அந்த நேரத்தில் ஒரு மின் சக்தியை உள்ளே செலுத்தினா செயல்பட ஆரம்பிக்கப்படலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது மருத்துவ ஆய்வாளர்களுடைய ஒரு கண்டறிப்பு வருது. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இனி மரணத்தை தள்ளி போட்டுடலாம் அல்லது மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படிங்கிற நோக்கி போகிறாங்க. இதுதான் அந்த அவங்களுடைய ஆய்வுக்கு கிடைச்ச அவங்களுக்கு தகவல். அப்போது இரத்த ஓட்டம் நிற்கிது, இருதய தமனிகள் அந்த அயனிகள் எடுத்துகிட்டு போகிற இரத்த நாளங்கள் வந்து செயல்பாடு குறையுது. அப்போது மின்வேதியியல் சமன்பாடு குறையுதுன்னு ஒரு பாயிண்ட் வருது பார்த்தீங்களா? மின்வேதியியல் எங்கன்னா மூளையில் நடக்கக்கூடிய அந்த மின்வேதியியல் சமன்பாடு குறையுது, ஈக்குவல் ஆக முடியல, உணவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மின்னோட்டம், மூளை செல்களில் ஒரு மின்னோட்டம் இருக்கும், அது சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இது குறையுது, அதனால தான் மூளை சாகுது. அப்போ ஏன் ஒரு செயற்கை மின்னோட்டத்தை ஏற்படுத்தி அதை ஏன் உயிர்ப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த முயற்சியில் வெற்றி பெற்றால் மரணத்தை தவிர்த்திடலாம். அப்போ மரணம் தவிர்க்கப்படாது, இயற்கை மரணங்களை தவிர்க்கலாம். செயற்கை மரணங்களை விட்டுருங்க, விபத்து, மர்டர் இதெல்லாம் விட்டுருங்க, மரணத்தை தவிர்க்கலாம், பெருவாழ்வு வாழலாம். இதுதான் இந்த ஆய்வுகள் சொல்கிற விஷயம். அப்போது மூளையில் இறக்கும்போது மூளையில் நடக்கிற சில நிகழ்வுகளை வச்சு இவங்க பெருவாழ்வு, மனிதனுடைய இறப்பை வைக்கிறதுக்கான ஆய்வுகள் போய் இப்போ மரணமற்ற வாழ்வை நோக்கி அந்த இது நகருது.
இப்போ எனக்கு என்ன கேள்வி இந்த காணொலியுடைய இறுதி பகுதியில் அப்படின்னா, மரணமற்ற பெருவாழ்வு வாழலாங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் இறக்காமலே வாழ்ந்துட்டு இருப்பார், உலகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பார் அப்படிங்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படி ஒருவேளை நிகழ்ந்தால், அந்த ஆய்வுகளுடைய முடிவில் அப்படி நடந்தால், ஆனால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு சுகமா, வரமா, சாபமா? இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பணம் வசதி எல்லாம் இருக்குது, அவர் நீண்ட ஆயுள் வாழ்ந்தால் அவருக்கு வரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடல் சுமையாக இருக்கும். சரி, உடல் தான், பணம் இல்லை ஆனால் ஒரு ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னா அதுவும் ஒரு மரணத்துக்கு ஏற்குள்ள தான் இந்த இப்போ இருக்கிற தற்சமய உலகில். அப்போது மரணமற்ற பெருவாழ்வு அப்படிங்கிறது நல்ல ஆசீர்வாதம் தான். ஆனால் அது எல்லாத்துக்கும் வரமா சாபமாங்கிறது கேள்விக்குறி. சரி, இந்த காணொலியில் கிட்டத்தட்ட மனித இறக்கும்போது மனித மூளையில் நடக்கிற சில செயல்பாடுகள், மருத்துவ செயல்பாடுகள், அதை எப்படி மருத்துவர்கள் இது பண்ணுறாங்கன்றத ஓரளவுக்கு வருமா நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். என்ன இறுதியாகவும் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படியாவது பழைக்க வச்சிட முடியுமா அப்படின்னு டாக்டர் முயற்சி பண்ணுறதை விட மனித மூளையில் இருக்க செல்களும் அந்த மாதிரி செயல்படுது. அதுதான் பெரிய ஆச்சரியம். எப்படியாவது மூளையை உயிர்ப்பிச்சிட முடியுமா அப்படின்னு. அந்த இடத்துல தான் இவங்க ஏதாவது ஒரு மருத்துவ இதில் பண்ணி அதை உயிரை பிழைக்க வச்சிட முடியுமான்னு பார்க்குறாங்க. சந்திப்போம், நாம் காத்திருப்போம். அந்த மருத்துவ ஆய்வாளர்களுடைய மருத்துவ ஆய்வுகள் வெற்றி பெறட்டும், மனித குலத்துக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ அதை எதிர்நோக்கி காத்திருப்போம். தொடர்ந்து எங்களுடைய சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.